பாத்திரங்களையும் ஏற்று நடித்திருக்கிறேன். அது அத்தனை பேருக்கும் தெரியும். நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அத்தனை மொழிகளையும் நடித்திருக்கின்றேன். ஆனால் இந்த தொலைக்காட்சியில் வருகின்ற கிராமத்திலாம் சொல்லுவாங்க இது நாடகம் அப்படின்னு, சீரியல் அதுன்னு நாடகம்பாங்க. அந்த நாடகம் இன்றைக்கு எத்தனையோ நாடகங்கள் தொலைக்காட்சியிலே வந்தாலும் இந்த நந்தினி நாடகம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 கோடி மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நாடகத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியிலே இந்த நந்தினி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடக்கிறது. படங்களிலே நடித்து பேர்கள் பெற்றாலும் நாடகத்தின் மூலமாக அத்தனை மொழிகளிலும் உள்ள இல்லத்துக்கே நாங்கள் செல்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு படத்தில் நல்லா நடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த படம் வெற்றி பெறாமல் போனால் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இந்த 100வது நாள் நாளை அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த காலத்தில் ஒரு படம் 100 நாள் ஓடினால் மாபெரும் வெற்றி என்று சொல்வார்கள். அதே போலத்தான் இந்த நாடகம் 100வது நாள் நாளை மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாடகத்திலே மொழி வேறுபாடின்றி, அதாவது உலகம் என்று சொல்வோம், ஆனால் சினிமா உலகம் என்று சொல்கின்றோம். இந்த சினிமா உலகத்திற்கு மொழி மதம் எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை. எந்த மொழிக்காரராக இருந்தாலும் இது சினிமா உலகம். இந்த உலகத்திலே அத்தனை பேரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த சினிமா உலகத்தில் இதில் நடிக்கின்ற அத்தனை நடிகர்களும் மிக சிறப்பாக அவரவர்கள் பாத்திரத்தை மிக அழகாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் ராஜ்கோபால் சார் எனக்கு நீண்ட நாள் நண்பர், நல்ல இயக்குனர், நல்ல நடிகர். அவருக்கு எல்லாம் தெரியும், கதை, வசனம், நடிப்பு எல்லாத்திலையும் பக்கு போட்டவர். மிக சிறப்பாக இது ஒரு குடும்பமாக இந்த நந்தினி நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகிவிட்டன. ஏதோ நேற்று தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருமே இதில் ஆக்ட் பண்ற அத்தனை பேரும் இதை சின்சியரா எடுத்துக்கிட்டு தன்னுடைய பாத்திரத்தை மிக சிறப்பாக செய்கிறார்கள். டைரக்டர் சொன்னது மாதிரி இது வழக்கமான சீரியலா இல்லாம இது ஒரு சினிமாவாக சுந்தர் சி அவர்கள், குஷ்பு அவர்களும் சன் தொலைக்காட்சியின் மூலமாக இதை மாபெரும் பிரம்மாண்டமான ஒரு நாடகம் சினிமாவாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழகம் மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை மாநிலங்களிலும் மிக சிறப்பாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே இது மாபெரும் வெற்றி பெற வேண்டும். இதில் நடித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நடிகர்களும் மிக சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஃபேமிலிக்குள்ள எவ்வளவு சச்சரவு சண்டைகள் இருந்து இவங்களுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு போராடுறவங்க இவர் கூட இவங்களுக்கு ஈக்குவலா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில நேரத்தில் சில சுச்சுவேஷன்ல அவங்க பாசத்துக்கு அடிபடிஞ்சு போயிடுவாங்க. சில நேரத்தில் சரி ஓகே விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். சில அப் அண்ட் டவுன்ல அவங்க கேரக்டரைசேஷன் ரொம்ப ஹைலைட்டா நினைச்சேன். அது கணேஷ் சார் விஜய் சார் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கேரக்டர் நடிக்கிறாங்க. பட் சீரியல்ல அவங்க புதுசுனாலும் சரி இவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு நம்ம மதன் பாபு சாரை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். சிரிச்சுக்கிட்டே சோகசீனாலும் காமெடி. ஸோ இவர் ஒரு நல்ல காமெடியர், நல்லா வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. சினிமாவில் யாராவது யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் வெங்கடேஷ் சார் ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர் பண்ணுறாரு. ரொம்ப யதார்த்தமா நடிக்கிற ஒரு உன்னதமான நடிகை. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் சாரோட சன்னு. ஸோ நடிப்பு எப்படி வரும் அப்படின்னு நீங்க பாத்துக்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நடிகர். அதுக்கப்புறம் என் செல்ல குட்டி இவதான் தேவசேனா. இவர்
இந்த கதையோட மெயின் பார்ட். இவ இல்லாம இந்த கதை இல்லை. இவளை வச்சுதான் நாங்க முதவே கதையை ஆரம்பிச்சோம். ஸோ இவளுக்குள்ள ஆயிரங்கள் இருக்கு. இவளுக்குள்ள பேய் இருக்கு, இவளுக்குள்ள பாம்பு இருக்கு, இவளுக்குள்ள வந்து சுட்டித்தனம் குட்டித்தனம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு வந்து குழந்தை ஃபுல்லா எல்லா குழந்தைகள் வீட்டில் வந்து இந்த சீரியல் பார்க்குற மெயின் பார்ட்டே குழந்தைகள், தாய்மார்கள், குழந்தைகள். அந்த குழந்தைய ஃபுல்லா இடத்த பூரா இவ பிடிச்சிட்டா. அந்த அளவுக்கு அற்புதமா வந்து அதிதி நடிச்சிருக்கா. ஸோ இவளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய கண்டுபிடிப்பு நந்தினியாக வளம் வரும் நித்யா. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, அவளை பார்க்கறதுக்குண்டே சீரியல் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நண்பர் கேட்டாரு, என்னப்பா அவங்க சீரியல்ல வந்து கொஞ்சம் கவர்ச்சி அதிகமா இருக்க, எல்லா சீரியலும் அழுதுகிட்டு இருக்காங்க, எங்க சீரியலே கொஞ்சம் கவர்ச்சி இருக்கட்டுமே. அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் வேணும். பொம்பளை தான் எல்லா பேருமே வந்து சீரியல் பார்ப்பேன், ஒரு ஆம்பளையை பார்க்கணும்ல. நம்ம நந்தினியை பார்க்கறதுக்குன்னே உட்காராங்க. பட் நந்தினி வந்து அதாவது நார்மலா வந்து ஒரு கங்காவா நடிச்ச ஒரு ஹோம்லியான ஒரு பொண்ணு, அதுக்குள்ள ஒரு பாம்பு இறங்கினதுக்கு அப்புறம் அது என்ன, அது ஒரு வேற பெர்ஃபார்மன்ஸ். நார்மலா இருக்க கங்காவுக்கும் நந்தினி பாம்பா நடிச்ச நந்தினிக்கும் வந்து இடையில வந்து எவ்வளவோ வேறுபாடுகளை வந்து வெரைட்டியா வந்து அந்த பொண்ணு வந்து பண்ணிருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து நம்ம ஹீரோ, அவன் தான் ஒரு சாக்லேட் பாய், நம்ம மாதவன் மாதிரி அழகா வருவான், சிரிப்பான், ஏமாத்திட்டு போயிடுவான். நடிப்புன்னாலும் சரி எதுனாலும் சரி ஈஸியா வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தா. இது 2 லாங்குவேஜ்னால கன்னடம் மலையாளம் மிச்சம் 4 லாங்குவேஜ். இதில் கன்னடமும் தமிழும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ இவர் கேரக்டர் வந்து ஒரிஜினலாக மலையாளி. இவர் பண்ணும்போது இந்த கன்னடத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உள்வாங்கி ரொம்ப அருமையாக வந்து பேசுவார் கேரக்டர். அது பொய் தான், நடிக்கிறது வந்து ரொம்ப வாய் அசைப்பான், ஆனால் வந்து பர்ஃபெக்டாக அதில் ஒரு சிங்காக அந்த அளவுக்கு வந்து ஏமாற்றி நல்லா நடிக்கிற ஒரு நடிகன், பிரமாதமாக நடிகன். இவங்கெல்லாம் மீறி இன்னொரு பொண்ணு எங்களுக்கு ஒரு பேயா ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. வல்ல அந்த பேய் இது எங்க இருக்குன்னு தெரியல, இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம். அவங்க தான் மாளவிகான்னு ஒரு கேரக்டர். ஸோ அவங்க வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, ஆனா அவங்க எப்போ வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கிட்டே வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி கொண்டு வந்தது அந்த மாளவிகாவுக்கு எங்களுக்கு நன்றி. ஸோ எங்க டோட்டல் டீம் வந்து கடுமையா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து சினிமா தரத்துல வந்து நாங்க வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணி அதுல வெற்றியும் கண்டிருக்கோம். ஸோ இந்த சீரியல் வந்து 1000 எபிசோடு போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மீறி போனாகும் நல்ல விஷயம். இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அவங்கள உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து ஒவ்வொரு எபிசோடு நாங்கள் திரளு ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடி எல்லாம் வச்சுருக்கோம். நாளைக்கு இந்த எபிசோடு வந்து 100வது நாளை வந்து நிறைவுபடுது. இந்த 100வது நாளில் தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஒரு 50 எபிசோடு வந்து பேயை பார்த்தீங்க, 50க்கு மேலே 100க்குள்ள 99 வரைக்கும் வந்து நீங்கள் பாம்பை பார்த்தீங்க. இப்போ 100வது எபிசோடு வந்து பேய்க்கும் பாம்புக்கும் சண்டை இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து தான் எங்களுடைய கதை வந்து வேற ஜோனலில் போகும். ஸோ நார்மலாக ஒரு படம் பார்த்து வெளியே வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னா, பாகுபலி எப்படிப்பா இருக்குது, சூப்பரா இருக்குப்பா அப்படின்னாங்க. ஸோ எங்களது 100வது நாள்ல இருந்து பாகுபலியாக மாறும் இந்த கதை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து பக்காவா பண்ணி வச்சிருக்கோம். நிச்சயம் வந்து இது ஒரு பெரிய லெவலுக்கு போகும். இதை மீறி எங்களுக்கு இன்னொரு பேக் போனாக வந்து இன்னொரு கேரக்டரைசேஷன் வந்து குஷ்பு வந்து இன்னும் ஒரு 5 வாரத்தை வந்து குஷ்பு வந்து என்ட்ரி ஆவாங்க. அப்போ வந்து அந்த கதையே வந்து வேற ஒரு சேனலுக்கு போகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குஷ்பு வந்து இந்த கேரக்டர்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாகுபலி அனுஷ்கா கேரக்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அது எப்படி வந்து அந்த அனுஷ்காவை வந்து பாகுபலி ஒரு போராட்ட நினைச்சோம், அதே வந்து அந்த குஷ்புக்காக வந்து இந்த கதையை வந்து நாங்கள் நடித்திருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவல் கேரக்டர் பண்ணிருக்கேன். நிச்சயம் வந்து இந்த சீரியல் வந்து ஒரு ட்ரெண்ட் செட், அதாவது சீரியல்ல வந்து சினிமா தரம் கொடுத்த ஒரு ட்ரெண்ட் செட் நாங்கள் இருக்கோம். ஸோ எங்கள் சீரியலை பார்த்து இப்போ எல்லாரும் வந்து ஓரளவுக்கு வந்து ஐயோ இந்த மாதிரி பண்ணுங்க சீரியல், அது மாதிரி பண்ணுங்கன்னு எல்லா சேனல்லையும் சரி எல்லா சீரியல் இதுங்களும் அட்வைஸ் பண்ணுங்க. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி நாங்கள் வந்து
இதை நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது நிச்சயமாக வந்து இந்த பயணம் தொடரும், வெற்றி வரும். வாழ்த்துக்கள். என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் வந்து நிறைய மெகா சீரியல், அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் இந்த மாதிரி ஒரு 100 சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பேன். நடுவில் என்னமோ எனக்கு சீரியல் மேலே ஒரு பெரிய இது வரல. ஏன்னா அதில் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 6 மணிக்கு போயிடணும், அதுக்கப்புறம் டப்பிங் போகணும், இதெல்லாம் நமக்கு முடியாது. வெறும் சினிமாவோட நடத்தி போகணும். பட் என்னை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஏன் வந்து சீரியலில் ஆக்ட் பண்ண மாட்டேன்றீங்க, கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் பல பேர் கேட்டாங்க. எனக்கு எதுவுமே மனசில் கரெக்டாக ஒத்துக்கிற அளவுக்கு எனக்கு பதியலை. பட் சுந்தர் சார் வந்து எனக்கு அவனிலேருந்து ஃபோன் வந்தது, நீங்கள் பண்ணணும். நான் சொன்னேன், நான் 6 மணிக்கு மேலே ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா சீரியல்னாக்கா ராத்திரி வரைக்கும் ஒர்க் பண்ணால் தான் கொஞ்சம் அவங்களுக்கும் நிறைய எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நான் இல்லை சச்சுமா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் வந்து பண்ணணும். அப்புறம் கேரக்டர் கேட்டேன். கேரக்டர்ட்டா அந்த மாதிரி இப்போ ராஜ்கபூர் சார் சொன்னார் மாதிரி எம்ஆர் ராதா அண்ணா மாதிரி, நான் எம்ஆர் ராதா அண்ணா மாதிரி, ஐயோ பேரை சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் வந்த உடனே எனக்கு இந்த இதெல்லாம் சொல்லும்போது முதல்லலாம் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டேன் அதில். ஏன்னா நான் நல்லா சாமி கும்பிட்றோம், கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பேசுகிறோம். எனக்கு மந்திர தந்திரத்துலலாம் அவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை கிடையாது. பட் அது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஆனாலும் சொல்லும் போது அந்த இது வந்து இந்த மூட நம்பிக்கைகள், சில நல்ல மெசேஜும் இருக்குது. அதாவது ஒரேடியாக எல்லாத்துலேயும் போய் கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் காமெடி கலந்த ஒரு நல்ல கேரக்டராக இருந்ததுனால இப்போ என்னை வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு, இப்போ ராஜ்கபூர் சார் சொன்ன மாதிரி வெளியில் எல்லோரும் நான் ஒரு வாரம் நான் ஏமா நீங்கள் வெளியூர் போயிட்டீங்களா, கால் ஷீட் கொடுக்கலையா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் வந்து வருவேன், திருப்பி வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன்று. 2வது, பல வருடங்களுக்கு முன்னால் அந்த காலத்தில் நான் ஔவையார் ஆக்ட் பண்ணும்போதும் சரி, வீர திருமகன் ஆக்ட் பண்ணும்போதும் சரி, சிவந்தம்மன் ஆக்ட் பண்ணும்போது பிரம்மாண்டமான ஒரு ஃப்ளோரு ஏவிஎம்ல, விஜயாவாகினியில் இந்த மாதிரிலாம் உள்ளே நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பயங்கர பழைய இது எனக்கு ஞாபகம் வந்துடுது. அவ்வளோ அருமையான ஒரு செட்டு. இது வெறும் சீரியல்னா கொஞ்சம் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி எடுப்பாங்க, இவங்க காம்ப்ரமைஸே பண்ணலை, என்ன செலவானாலும் பரவாயில்ல. 2வது சினிமா, இது வந்து டிவியில் வர சினிமா அந்த மாதிரி தான் இவங்க எடுக்கிறாங்களே தவிர சீரியல் மாதிரி எடுக்கலை. இதில் எல்லாமே ரொம்ப அழகாக, எல்லாமே கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதில் ரொம்ப பொருத்தமாக, கூட இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் மாதிரி. இந்த நந்தினியில் வந்து எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி. ஈவன் டெக்னீஷியன்ஸு கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருடைய கோஆப்ரேஷனோடையும் இது பிரமாதமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு 100வது நாள் வந்திருக்கு. ராஜ்கபூர் சார் வந்து எனக்கு வந்து நடுவில் ஒரு பஞ்ச் டைலாக்கு அதில் எழுதலைன்னா கூட விட மாட்டார். அம்மா நீங்கள் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போகிறீங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி அவர் வந்து என்னை வந்து பேச்சுலர் கேர்ள்னு சொல்ல சொன்னார். நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன், ஏன் சார் இந்த வயசில் போய் என்னை போய் பேச்சுலர் கேர்ள்னு சொல்ல சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லைப்பா நீங்கள் சொன்னால் ஏதாவது ஒத்துப்பாங்க, சொல்லுங்கன்னாரு. இதை வந்து எனக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ரசிகர் எனக்கு ஆஸ்திரேலியாலேருந்து எனக்கு வந்து ஃபோனே பண்ணுறாரு, என்னம்மா நீங்கள் பேச்சுலர் கேர்ள்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சிரிக்கிறது. இந்த மாதிரி ரொம்ப அருமையாக ஒரு கடையில் ரொம்ப மனசுக்கு திருப்தியாக ஒரு நிறைவாக இருக்குது. இது வந்து 1000 எபிசோடும் அதுக்கு மேலேயும் வர ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். முதல்ல என்னோட நன்றி நான் வந்து சுந்தர் சி சாருக்கும் குஷ்பு மேம்க்கு சொல்லணும். அப்புறம் ராஜ் கபூர் சாருக்கு சார் ரொம்ப சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்திருக்கேன். ஐ நாட் காட் அ குட் ஒரு ஃபைனலாக ஒரு ஸ்டார்டம் பார்த்தேன் அப்படின்ட்டு நான் பார்க்கவே இல்லை. பட் இதில் வந்து ரொம்ப கேஷுவலாக வந்தோம். பட் இதில் இருக்கக்கூடிய ரீச் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. நிறைய பயந்து பண்ணியிருக்கோம். பட் உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நல்லா இது ஃபர்தர் நல்லா வரும் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பம், எல்லாருமே ரொம்ப அன்பாக, எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை முறை கேட்டாலும் மறுபடியும் என்னோடய நன்றி குஷ்பு மேம்க்கும், சுந்தர் சி சாருக்கும், என்னோட ராஜ் கபூர் சாருக்கும். பிகாஸ் ராமச்சந்திரால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ வந்திருக்கணும்னு நினச்சேன். பட் இந்த சீரியலில் வந்து நான் என்னெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தேங்க் எவ்ரிபடி. உங்களுக்கும் என்னோட நன்றி. என்னோட எல்லா ஸ்டேஜ்லேயுமே எனக்கு நீங்கள் பலமாக இருந்திருக்கீங்க. இது மை லைஃப் இஸ் அன் ஓப்பன் புக். ஸோ இப்போ என்னோட சந்தோஷத்துலேயும் நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்கன்றது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ராஜ் கபூர் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அவர் தான் கூப்பிட்டு இந்த ரோல் பண்ணுங்கன்னு சொன்னார். இட் வாஸ் a fantastic thanks to you sir. And I came as a raw person in the industry. உள்ள வந்த அப்புறம் என்னோட கேரக்டரைசேஷன் as a comedy artist plus the right from the சாப்பாடு சாப்பிட்றது, அந்த அந்த
plate chips வச்சு சாப்பிடுறது, entire thing credit goes only to Raj Kapoor sir, and I think a lot of people have liked it also. And Vijay Kumar sir is a fantastic motivator and a fantastic artist. In fact, sir சில டைம் நடிக்கும் போது நான் பேக்ல இருந்து பார்ப்பேன், அவர் பண்றதெல்லாம் fantastic acting sir. And Vijayalakshmi ma'am சொல்லவே வேணாம், excellent co-artist and very very supportive and motivating. And of course the entire team, it's been a fantastic pleasure working for a fantastic team, and hats off Raj Kapoor sir and Sundar C sir. Thank you. என்னை பார்த்த உடனே கூப்பிட்டு இந்த சான்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பிகினருக்காக இந்த பிளாட்ஃபார்ம் கிடச்சிக்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ராஜ் கபூர் சார் தான் சொல்லணும். ஏன்னா பிகினர் இந்த விஜயகுமார் சார் கூட, விஜயலட்சுமி மேம் கூட, எங்கள் அப்பா கேரக்டர் ரமேஷ் பண்டிட் சார் கூட எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி டெய்லி நான் புதுசாக கற்றுட்ருக்கேன். ஸோ ஐ ஹவ் டு தேங்க் ராஜ் கபூர் சார் தான் டைரக்டர். தேங்க்யூ சார். என்னோட பேர் ராகுல் ரவி. ஆக்சுவலி இந்த பிரம்மாண்டமான நந்தினி சீரியல் சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. ராஜ் கபூர் சார், சுந்தர் சி சார், ஒபியஸ்லி சன் டிவி இவரெல்லாம் சேர்ந்து இந்த ஹீரோ இந்த ஒரு மெயின் கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கு. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக ஆர்டிஸ்ட் விஜயகுமார் சார், சச்சுமா சினிமாவிலே இருக்கிறதா அவர் எல்லாரும். அப்போது அவர்கிட்ட எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி நந்தினி. நான் வீட்டு இங்கே வரும்போது நான் வேற ஒரு வீட்டுக்கு வர மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளோ ஹாப்பியாக வருவாங்க நாங்கள். ஸோ இப்போ எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா சஸ்பென்ஸ் எல்லாம் வர போகிற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.